இன்னைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகிறதுக்கான 4 முக்கியமான காரணத்தை பற்றி பேச போகிறோம். கம்யூனிகேஷன். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே கம்யூனிகேஷனில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண போகிறேன் சார், பட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகும்போது இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசாமல் முன்னாடி இருக்கிற பிரச்சனை பற்றிலாம் பேசி அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக்குறாங்க. இன்றைக்கி நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆகிறதுக்கான 4 முக்கியமான காரணத்தை பற்றி பேச போகிறோம். இது கப்புள்ஸ், அதாவது என்ன சொல்கிறதுனா லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் இது பொருந்தும். ஸோ இந்த 4 காரணங்களில் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே கம்யூனிகேஷனில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அதாவது மற்றவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம எப்படியாலும் நடந்துக்கலாம், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிப்போம். பட் ஒரு ப்ராப்ளம் இருக்கிற சமயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்ளம் இருக்கிற சமயத்தில் நம்ம இயல்பாக நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா சம்டைம்ஸ் அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கப்புள் வந்தாங்க. அந்த கப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண போகிறேன் சார், பட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகும்போது இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசாமல் முன்னாடி இருக்கிற பிரச்சனை பற்றிலாம் பேசி அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக்குறாங்க. ஸோ என்னால் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வே பண்ண முடியல, அடிக்கடி எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த விஷயத்தில் அப்போ நடக்கிற அந்த ப்ராப்ளம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராப்ளம் போனாங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷனில் பெரிய பிரச்சனையே இருக்காது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் இந்த மாதிரி சமயத்தில் பண்ணும்போது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முகப்பாவனை வந்து திடீர்னு வந்துட்டு ரொம்ப கோவமாக காமிச்சிட்டு போகிறது, இல்லை ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சிரிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு இரிட்டேட் பண்ணும். இதனாலே வந்து வாக்குவாதம் பெருசாகும், ரொம்ப அடிக்கடி பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு அது கண்டேஜியஸாக வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து யானிங் பண்ணுறோம், மற்றவங்களுக்கு அந்த யானிங் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த கோவமும் பார்த்தீங்கன்னா கண்டேஜியஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் காமானீங்கன்னா மற்றவங்களும் காமாகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் காமாச்சுன்னா மற்றவங்களோட கம்யூனிகேஷன் காமாகும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்மூத்தாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றதுனா ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட் இருக்குதுங்களே, இது போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடுச்சு. ஸோ ட்ரஸ்ட்டுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயத்தில் பொய் சொல்கிறது கூட வந்துட்டு ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணும். ஃப்ரெட்ரிக் நீட்சே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அதாவது ஒரு ஃபிலாசபர். அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீ இன்றைக்கி ஒரு பொய் சொல்லிட்டேன்னா எனக்கு என்ன இதில் ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து என்னால் ஒன்று நம்பவே முடியாது. அதுதான் அவர் சொன்ன அந்த வார்த்தை. இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு பொய் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரும்போது அந்த ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டே இருக்கும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மீனிங்கே இல்லாமல் போயிடும். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பொய் சொல்கிறீங்கன்னா அது லாங் லாஸ்டிங் எஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க அப்படின்றது வந்துட்டு மற்ற பார்ட்னர் அதை பார்த்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்மளை ரொம்ப ஈஸியாக சீட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அது எமோஷனாக அவங்களை ரொம்ப டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பொய் சொல்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக பொசசிவாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கப்புள் இருந்தாங்க. அந்த கப்புளுக்கு வந்து ரீசெண்டாக மேரேஜ் ஆகிடுச்சு. என்னென்னா அவரை வந்து வெளியே எங்கேயும் போக விடுறதே கிடையாது, அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண விடுறது கிடையாது, இல்லை அவங்களுடைய அம்மா கிட்ட போய் பேசுகிறதோ இல்லை அவங்க தங்கச்சி கிட்ட போய் பேசுகிறதோ, இது எதுவுமே வந்து அவங்க அலோவ் பண்ணுறதே கிடையாது. அதை என்ன சொல்கிறேன், நீ எப்பயுமே என் கூடயே இருக்கணும், எனக்கு தான் நிறைய லவ் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் பர்சன் இது ரொம்ப வந்துட்டு டாக்ஸிக்காக ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்குன்னு வந்துட்டு பர்சனல் லைஃப்னு ஒரு தனியாக இருக்கும். பட் அந்த லைஃப் அனுபவிக்க முடியாமல் பண்ணும்போது அது ப்ராப்ளமாக போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கணவனும் மனைவியும் வந்துட்டு இன்னொருத்தவங்களை சீட் பண்ணுறது, அதாவது அஃபேர், எக்ஸ்ட்ராமேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப மோசமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இது ட்ரஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிவிடும். திருப்பி அந்த ட்ரஸ்ட்டு கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அது அட் லாஸ்ட் டிவோர்ஸில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ யாரோ வீட்டில் வந்துட்டு உங்கள் அம்மாவே இருக்காங்க, இல்லை மற்ற யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி உங்கள் ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காத போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அட்லாஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நிலைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு ரெண்டு பேரும் கஷ்டத்துலேயே வாழ்ந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். என்றைக்குமே உங்கள் ஸ்பௌஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா மனசில் வச்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது செக்ஸ். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் செக்ஸ் மேலே ஒரு ஸ்டிக்மா, அதாவது என்ன சொல்லலாம், செக்ஸை பற்றி பேசுகிறதே வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா பார்ப்பாங்க. இதை பற்றி ஏன்டா பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்ட பிறகு அதாவது குழந்தை பிறந்துட்ட பிறகு நமக்கு ஏன் செக்ஸ், இல்லைனா வந்துட்டு ஒரு குழந்தை வளர்ந்துட்ட பிறகு நமக்கு ஏன் இந்த டைமில் செக்ஸ், அந்த மாதிரி ஃபீமேல்ஸோ இல்லை மேலோ வந்து அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக இன்னொரு பார்ட்னரை பற்றி நினச்சி பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த செக்ஸ் தேவை இருக்குதா தேவை இல்லையா அதை பற்றி யோசிக்காமல் நம்மளாக தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு செக்ஸில் ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டிங்கன்னா அதை ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஏன்னா அண்டர்லையும் வந்து ஏதாவது டிப்ரெஷன் இருக்குதோ இல்லை ஆங்ஸைட்டி இருக்குதோ அதனாலே செக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை ட்ரீட் பண்ணாலும் வந்து சரியாகிடலாம். ஸோ செக்ஸ்ன்றது போத் த பார்ட்னர்ஸ்
2 பேரும் சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4 காரணிகளை எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் லவ் லைஃப்லையோ இல்லை உங்கள் மேரேஜ் லைஃப்லையும் ப்ராப்ளம் இருக்குன்னா இது 4த்தையும் சரி பண்ண பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்ளம் நீட்டாக சரியாக ஆரம்பிக்கும்.